மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம கொட்டாங்குச்சி வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்க போது. ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கத்தியால் மேலே உள்ள நாரெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு முயலோட ஃபேஸ் மாதிரி போட்டுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஸ்கெட்ச் பென்னை வச்சு ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா கண். ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூக்கும் அப்புறம் வாயும் வந்து வரைய போகிறேன். இது வந்து நம்ம ஒரு அவுட்லைனுக்காக வரைஞ்சிக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வரைகிறத பார்த்துட்டு இதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்து நான் அதை வந்து கண்ணுக்கு வந்து கொடுத்துக்க போகிறேன். பாருங்கள், கண்ணுக்கும் அப்புறம் இந்த மீசை மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கும் வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் வாய்க்கும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா முயலோட காது மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். 2 காது வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே அப்படியே வரைஞ்சிட்டேன். அப்புறம் அந்த காதுகளை வந்து இந்த கொட்டாங்குச்சியில் நம்ம ஒட்டணும் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி மடித்து வச்சு ஒட்டினோன்னா நல்லாயிருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அந்த காதுகளுக்குள்ளேயே வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி அதே ஷேப் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரெட் கலர் இல்லைனா பிங்க் கலர் மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு அதில் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ நிஜமாவே ஒரிஜினல் முயல் குட்டியோட ஃபேஸ் மாதிரி இருக்குது. இப்போது அந்த கொட்டாங்குச்சியில் ஆல்ரெடி ஹோல் வந்து இருக்குது. அந்த ஒரு ஹோல் மட்டும் எனக்கு போதும். அதனால் அந்த ஒரு ஹோலில் மட்டும் நம்ம பென் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லைனா அந்த மாதிரி கல் எடுத்துகிட்டு அதை உள்ளே வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா பேப்பரோட வெயிட் மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வெறுமா பேப்பரில் செஞ்சிருந்தோம் இல்லையா அந்த முயலோட காது, அதனால் அது வந்து ஒரு நேரம் ஸ்ட்ரைட்டாக நிற்கிது, இல்லைனா ஒரு நேரம் இந்த மாதிரி சாஞ்சிருது. நீங்கள் கார்ட்போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே நிற்கும். அந்த ஒரு ஹோலில் மட்டும் ஒரு பென் மட்டும் நான் சொருவி வச்சுக்கிறேன். இல்லைனா இதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு 2 ஹோல் வந்து நம்ம போட்டுக்கலாம். கத்தியோ இல்லை சிசரோ வச்சு கூட நீங்கள் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதில் அழகாக பேப்பர் ஸ்டாண்ட் இல்லைனா பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.